ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான உரப்படை கார அடை அது எப்படி செய்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் இந்த வரிசலாக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த அடை, அதனால தான் இதுக்கு பேர் உரப்படை, கார அடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் இதை வச்சுருக்கேன், அதை பார்த்துங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃபேமிலிக்கு. அதுக்கு தேவையான பொருள் எவ்வளவு, எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அரிசி ஒரு 300 கிராம், நம்ம இட்லி அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஊற வைக்கணும், ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை தனியாக. அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம், துவரம்பருப்பு ஒரு 100 கிராம், வெள்ளை உளுத்தம்பருப்பு அது ஒரு 50 கிராம். இது 3ஐயும் சேர்த்து இது ஒரு பாத்திரத்தில் தனியாக ஊற வைங்க, தண்ணியை சேர்த்து 4 மணி நேரம் மொத்தத்துக்கு ஊறணும். 4 மணி நேரம் ஊறின பிறகு இதில் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 6 சேர்த்துக்குங்க, வெங்காயம் 2, தேங்காய் அரை மூடி, ஜீரகம் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 4 பல், ஒரு சின்ன துண்டு, ஒரு மல்லித்தலை, புதினா, சோம்புத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, எல்லாம் 1 டீஸ்பூனு சோம்புத்தூள், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனு. இதெல்லாம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கிரைண்டரில் மிக்சியில் இந்த அரிசியை போட்டுக்கிறோம். ஊற வச்ச அரிசியை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை போல் நல்லா அரைச்சி வச்சுருங்க. இதே போல் அரைச்சதுக்கு பிறகு இந்த பாக்கி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதோட அந்த வரமிளகா ஒரு 6, உங்களுக்கு காரம் வேண்டாம் இன்னும் பச்சை மிளகா ஒரு 4 மிளகா சேர்த்துங்க, கூடுதல் வேண்டாம். இந்த இன்னொரு தனியாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுக்கிறோம். அரை மூடி தேங்காய் துருவி வச்சதை அதையும் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் 1 டீஸ்பூனு அதையும் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கிறோம். இது சோம்பு பொடி 1 டீஸ்பூனு அதையும் சேர்த்துக்கிறோம். இது பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க. நான் சொன்ன மாதிரி இது காரம் அடங்கிறதுனால உங்களுக்கு காரம் கூடுதல் வேண்டாம். இன்னும் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி இந்த பக்குவத்தில் எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்த பிறகு இந்த வெட்டி ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கணும் இல்லையா, அந்த 2 வெங்காயத்தை வெட்டி வச்சதையும் புடிசாக இதில் சேர்த்துக்கிறோம். மல்லி, புதினா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். தண்ணி வேண்டாம், பத்தாக்கட்டி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க.
தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தவாவில் கொஞ்சம் தோசை சுடுற மாதிரி கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த மாவை இதில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். அருமையான கார அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்முடைய தோசைக்கு செய்வோம் இல்லையா தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி, அதே செஞ்சுக்கலாம். மேட்சாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான கார அடை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, ஸ்நாக்ஸாக எப்படி வேணாலும் நம்ம இதை பயன்படுத்தி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மழை நேரத்துக்கு, குளிர் நேரத்துக்கு நல்ல ஒரு ரெசிபி இது. செஞ்சு அசத்துங்க. இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. பார்த்து புதுசாக சாப்பாட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எண்ணெய் சைடுலையும் மேலேயும் போல் ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொறுண்டு வரும். அதை போல் எண்ணெய் ஊற்றி நல்லா செவந்த ஒன்று பரட்டி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்போதும் இந்த இட்லி, தோசை இதை விட்டால் நம்ம வேறு எதுவும் தெரியாது. பரோட்டா இதை தான் மாற்றி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் புது வீடியோக்கள்லாம் நிறைய உணவு வகை வீடியோக்கள்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களை பார்த்து செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அப்போ தான் உங்கள் லைக்கையும் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நம்ம நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் விரும்புகிறீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சு அதுக்கு இது போல் நிறைய வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.